நிவின் கிட்ட கேள்வி கேட்டோன்னே நிவின் வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு காவேரி கிட்ட. காவேரி வந்து தாலி எடுத்து காட்டி, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, என் கழுத்தில் தாலி இருக்குல்ல, அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் பொய் கல்யாணம், இது உண்மையான கல்யாணம் கிடையாது, நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாத்தையும் விஜய் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னோடனே, அப்போ விஜய் வந்து என்னை விரும்பலையா, அவர் மனசில் நான் இல்லையான்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. என்ன காவேரி ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து இருக்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு காவேரி, இதுக்கப்புறம் ஒன்றுமே நீ பண்ண முடியாது, எந்த பொய்யும் சொல்ல முடியாது, அது மட்டும் கிடையாது, நீ எதுக்காக வந்து இந்த கல்யாணத்தை பண்ணேன்னு எனக்கு விஷயமும் தெரிஞ்சிச்சு, அதனால் வந்து இதுக்கப்புறம் எதையும் நீ மறைக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் உன் தங்கச்சி நர்மதாக்கு ஆப்ரேஷனுக்காக தானே இந்த பணத்தை நீ வாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண, அந்த பணத்துக்காக மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ண, விரும்பி கல்யாணம் பண்ணல, அதனால் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இப்போவும் உன் மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னா வாய் மூடுறீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. எனக்கும் விஜய்க்கும் 1000 வந்து பிரச்சனை இருக்கும், நாங்கள் கான்ட்ராக்ட் கல்யாணமே கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் என் கழுத்தில் தாலி விஜய் தான் கட்டியிருக்காரு, அவர் தான் என் புருஷன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் அவர் பொண்டாட்டி, புரியுதா, அது எக்கார கூட மாற போகிறது இல்லைல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சொல்வீங்க எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வந்து மறுபடியும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம் விஜயை மீட் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுறது, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தலையிடுறது, இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும், அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்றாங்க. காவேரி சொல்கிறது கேளு காவேரின்னு, நான் எதுவும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, எனக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கும் என் குடும்ப வாழ்க்கையில், அதை நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இது நீங்கள் தலையிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் தவிக்கிறாரு. இங்கே காவேரி மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல, அவங்க பாட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் ஏன் என்னை பிடிக்கல, அவருக்கு இவ்வளோ நாள் நான் அவர் கூட இருந்தேனே, என்னை புரிஞ்சிக்கலையே அவர், இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்காரு, நான் வேணான்னு சொல்லிட்டு தானே நிவின் கிட்ட நான் போகணுன்னு விரும்புகிறாரு, அப்போ நான் வேணாவா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்படின்னு அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே காவேரி வரலன்னு விஜய் ரொம்ப கவலைப்படுறாரு. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. தாத்தா வந்து இல்லைப்பா இங்கேயும் வரல அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. காவேரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் காவேரி வந்து ஃபோனே அட்டன் பண்ணல. விஜயால் வேலையை தொடர்ந்து செய்யவே முடியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்ருக்காரு. சரி முதல்ல வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. காவேரி வந்துட்டாளா, வந்துட்டாப்பா, அவள் ரூமில் தான் இருக்கா அப்படின்னோடனே ரூமுக்கு போகிறாரு. இங்கே காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. காவேரி சாப்பிடலையா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கும் பதில் இல்லாமல் இருக்காங்க. என்ன காவேரி என்கிட்ட பேச மாட்டியா, என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா சொல்லிட்டு கையை வைக்கிறாரு. கையை எடுத்து விடுறாங்க. என்னாச்சு சொன்னால் தானே எனக்கு புரியும் அப்படின்னோடனே, எனக்கு மனசு சரியில்லை, தயவுசெய்து என்னை ஃப்ரீயாக விடுங்க, எதுவும் நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. விஜய் ஏன் இப்படிலாம் வந்து பண்ணுறான்னு தெரியலையே, எதுக்காக இந்த மாதிரி யோசிக்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, உனக்கு எதுவும் மூட் அவுட் ஆகிருக்குன்னு மட்டும் புரியுது, சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அப்படின்னோடனே, சரி பால் எடுத்து கொடுக்கவா, குடிச்சிட்டு படுத்துக்கியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எந்த அக்கறையும் தயவுசெய்து என் மேலே படாதீங்க, இதெல்லாம் பார்த்து ஏமாந்ததெல்லாம் நான் போதும், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அடுத்த நாள் வந்து காவேரி பார்க்குறாங்க. காவேரி இல்லை, எங்கே போயிட்டா அப்படின்னோடனே, காவேரி வந்து வெளியே இருக்காங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. அங்கே போயிட்டு விஜய் பேசலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே தாத்தா வந்து, என்னம்மா காவேரி காலையில் சீக்கிரம் எழுந்துட்டு போட்டிருக்கேன்னு, ஆமாம் தாத்தா அப்படின்றாங்க. எங்கம்மா போனேன் சொல்லாமல் கொள்ளாமல், விஜய் வந்து பதறி போயிட்டாமா, அவ்வளோ பதறி போயிட்டான், நான் இது வரைக்கும் வந்து அவன் குரலில் இவ்வளோ பதட்டம் பார்த்ததே இல்லை, அவனால் வேலையே செய்ய முடியல போல் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தான், காவேரி வந்தாச்சான்னு சொல்லிட்டு, இங்கே வந்து ஓடி போய் உன் ரூமில் உன்னை பார்த்துட்டு தான் அவனுக்கு நிம்மதிமா, நீ வந்து விஜய்கிட்ட சொல்லாமல் போயிட்டியா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. தாத்தா அது எல்லாம் போய் தாத்தா, என் மேலே எந்த அக்கறையுமே அவருக்கு கிடையாது, அதே மாதிரி எந்த அன்பும் என் மேலே கிடையாது, அதை நீங்கள் உண்மை நினச்சிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே அவருக்கு என் மேலே எந்த பாசமும் கிடையாது, என்னை பிரின்னு தான் நினைக்கிறார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்றாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி பார்க்கலான்னு ஓடி வராரு. அப்போ காவேரி வந்து அப்படியே விஜயை பார்க்காம வந்து அப்படியே போகிறாங்க. ஒன்றும் புரியாமல்